எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஆல்சோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க டாபிக் தான். இது மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதில் நடந்ததாக சொல்ல போகிற நிறைய விஷயங்களை கேட்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் அதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே உண்மையாகவே நடந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு பொம்மைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பொம்மையை மியூசியமில் வச்சு அதை பார்க்க வரவங்களுக்கு காசை வாங்கி ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி வச்சிருந்த பொம்மை தான் இப்போ காணாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் அனபெல் பொம்மையை பற்றியும் அது எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹாண்டட் மைக்கேல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது 1964. டோனான்னு ஒரு பொண்ணு யூஎஸில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நர்சிங் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு பர்த்டே வருது. அப்போ அவங்க அம்மா பர்த்டே கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஒரு டால் வாங்குறாங்க. அந்த டாலோட நேம் கிளாசிக் ட்ராஜடி அண்ட் டால். இந்த டாலுக்கு டோனா வைக்கிற நேம் தான் அனபெல். நம்ம மூவியில் பார்த்த அனபெல் டால் இதுதான். ஆனால் உண்மையாக இருக்க அனபெல் டால் இதுதான். டோனா இந்த டாலை எடுத்துகிட்டு போய் அவளோட ரூம்மேட் ஆன்ஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஆன்ஜியுமே இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. ரெண்டு பேருமே அவங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது இந்த டாலை பார்த்தோன்னே. ஏன்னா அவங்க சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண கார்ட்டூன் கேரக்டர் இப்போ ஒரு டாலாக இருக்கு அவங்க பக்கத்தில். ஸோ அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. டோனாவும் ஆன்ஜியும் அவங்களோட கிளாஸஸ்க்கு போகும்போது இந்த டால் எடுத்துகிட்டு வந்து பெட்டில் சென்டரில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது இந்த டால் வந்து ரூம் கார்னரில் டோர் கிட்ட இல்லைனா விண்டோ கிட்ட இந்த மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஆன்ஜிக்கு ஒரு விதமான பயம் வருது. அதை டோனா கிட்டேயும் சொல்கிறா. ஆனால் டோனா இது பெருசாக எடுத்துக்கல. யாராவது க்ளீன் பண்ண வந்திருப்பாங்க, அப்போ எடுத்து கீழே எங்கன்னா வச்சுருப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படி சொன்னால் டோனாக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி பயம் அதிகமாகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, இந்த அனபெல் பொம்மைக்கு கண்ணில் ரத்தம் வருது. இப்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு பேய் ஓட்டுற ஒரு பர்சன் கிட்ட போகிறாங்க. அவங்க ஏதோ மந்திரம்லாம் பண்ணி கடைசியில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த பொம்மைக்குள்ளே ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாவமான நிலைமையில இறந்து போன பேய். அது ஒரு சின்ன குழந்தை, 8 வயசு குழந்தையோட பேயின்னு சொல்கிறாங்க. அந்த பேயோட பேர் தான் அனபெல். இந்த அனபெல்ன்ற பேரை கேட்டோடனே டோனாக்கும் ஆன்ஜிக்கும் செம்ம ஷாக். ஏன்னா இவங்க ரேண்டமாக வச்ச பேரும் அனபெல் தான், அதுக்குள்ளே இருக்கிற பேய்க்கு பேரும் அனபெல் தான். அண்ட் ஆல்சோ அந்த பேய் ஓட்டுறவர் என்ன சொல்கிறான்னா, அப்படி இறந்து போன அந்த அனபெல் பொண்ணு வந்து இறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச இந்த பொம்மைக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அது தெரியாமல் இந்த டோனாவோட அம்மா இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பொம்மையில் பேய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்மளா வந்து என்ன பண்ணியிருப்போம், ஆளை விடுறா சாமி இந்த பொம்மையை தூக்கி போட்டு ஓடி வந்திருப்போம். ஆனால் இந்த பொண்ணுங்க பாவப்பட்டு சரி நல்லா பார்த்துக்கலாம் இனிமே அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ரூமுக்கு திரும்பவும். கேட்க பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம், பட் இதுதான் நடந்ததாக சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்ச கொஞ்ச நாளில் தான் இந்த டோனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறாங்க. அப்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்பப்போ இந்த ரூமுக்கு வந்து போவாங்களாம். அப்படி போகும்போது அந்த பொம்மையை பார்த்துட்டு நல்லாவா இருக்குது, கேவலமாக இருக்குது, இதெல்லாம் எதுக்கு ரூமில் வச்சுருக்கீங்க, தூக்கி குப்பையில் போட வேண்டியதானே, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அப்படி தான் ஒரு நாள் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரூமில் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுங்க 2 பேரும் காலேஜ் போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த பொம்மை இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இவங்க மேலே ஏறி உட்காந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு பண்ணி இவங்களை கொல்ல பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கு. சடனாக இந்த பொண்ணுங்க 2 பேர் ரூம்குள்ளே வரவும் அந்த பொம்மை கரெக்டாக நவுந்து எங்கேயோ ஓரமாக போய் உட்காந்துருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி. அப்போ தான் இந்த பையனுக்கு ரியலைஸ் ஆகிருக்கு, ஆஹா இந்த பொம்மையில் ஏதோ இருக்குடா அப்படின்ட்டு எழுந்துச்சு. இந்த பொம்மை என்னை கொல்ல பார்த்துச்சு அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு நம்புறதா இல்லைன்னு தெரியல. சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லவும் ஷர்ட்டை அவுத்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக ரத்த காயம் விழுந்திருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அது பாவப்பட்ட பொம்மை, இன்னோசன்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன கொல்ல பார்க்குதேன்னு பயந்துட்டாங்க. இப்போ தான் இவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. உடனே இவங்க போய் பேய் ஓட்டுறவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசுறது யாருக்கிட்டனா எட் அண்ட் லோரின். இவங்க தான் இந்த காஞ்சரிங் இந்த மாதிரி பேய் படத்துலலாம் பேய் ஓட்டுற கேரக்டர்ஸாக ஒரு கப்பிள்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. அந்த டைமில் இவங்க ரொம்பவே ஃபேமஸான பேய் ஓட்டுற கப்பலாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க போகிற இடத்துலலாம் பேய் ஓட்டிட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து இவங்க மியூசியமில் வச்சு அது மூலிமா ஒரு கமிஷனும் அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணோட ரூமுக்கு வந்து இந்த பொம்மையை பார்த்துட்டு
அவங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு முடிச்சுட்டு இந்த பொம்மையில் ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுங்க ஆமாம் தெரியும், ஒரு சின்ன குழந்தை இருக்கா அதுக்குள்ளே, அவள் பேர் அனபெல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது குழந்தையோடது இல்லை, அது ஒரு பேட் ஸ்பிரிட், அது இங்கே இருக்கிறது நல்லது இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து தான். அண்ட் ஆல்சோ என்னென்னா அது ரொம்ப கோவமாக இருக்குது, யாராவது ஒருத்தவங்களை பொசஸ் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அது இருக்குது. அதனால தான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தனியாக இருக்கும் போது அவங்கள பொசஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் அதால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சரியான பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க சின்ன பொண்ணு தானே, பாவம் நினச்சி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு கொடுமையான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் போது இந்த ஏடும் லோரேனும், சரி நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம், இதை நீங்கள் இதை மேலே இதை வச்சுக்க வேண்டாம், ஏன்னா இது இங்கே வச்சுருந்தீங்கன்னா இது உங்களை மட்டும் கஷ்டப்படுத்தாமல் இங்கே சுற்றி இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். அண்ட் ஆல்சோ இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா விதமான பேட் ஸ்பிரிட்டையும் இது அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி அதுங்களை இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வைக்கும். இதனால் நிறைய பிரச்சனைகள் தான் வரும். ஸோ இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கன்னா பாதுகாப்பாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை எடுத்துகிட்டு போனது ரொம்ப ஈஸியான விஷயமும் கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு இவங்க காரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படி போகிறப்ப நிறைய கஷ்டங்களும் ரொம்ப டஃப்பான டைம்ஸும் வந்திருக்கு. இவங்களால அந்த எடுத்துகிட்டு ஊர் ஈஸியாக போகவே முடியலையா. போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகிருக்கு, கார் திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிருக்கு, ரூட் மாற்றி போயிருக்காங்க, சாப்பாடு கிடைக்கலையா, இந்த மாதிரி நிறையா நெகட்டிவாக நடந்திருக்கு. அதனால் இந்த கப்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொம்மையால் தான் இவ்வளோ நடந்திருக்கும், இந்த பொம்மை அவ்வளோத்தையும் தடுக்க ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசியம் உள்ள போகணுன்னா இதுக்கு பே பண்ணி தான் போகணும். உள்ளே போய் பார்த்தா இந்த டால் மட்டும் இல்லை, கூடவே நிறையா இருந்திருக்கு. இந்த பொசஸ்டான கிளாக், வாட்ச், பூச்செடிங்க, டேபிள், ஒரு ஸ்டிக்கு, இல்லைண்டா ஏதாவது ஜாடிக்குள்ளே பேயை பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஜாடிங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்துருக்கு. இது எல்லாமே இந்த கப்பிள்ஸ் பேய் பிடிக்க போன இடத்துல எடுத்துகிட்டு வந்த விஷயம்தான். இதை பார்க்குறதுக்குனே நிறைய கூட்டவங்க இப்போ வரையும் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த டாலை எடுத்துகிட்டு இந்த மியூசியம் வச்ச டைம்லேயே இவங்க ஒரு நோட் எழுதி ஓட்டியிருக்காங்க. என்னென்னா, டு நாட் டச் பாசிட்டிவ்லி. அதாவது என்னென்னா, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், தொடாதீங்க. ஏன்னா இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்ச கொஞ்ச நாள்லேயே இந்த பொம்மை கிட்ட இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. அப்பப்போ ஒர்க் ஆகும், அப்பப்போ ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த பொம்மை மூவ் ஆகும் போதெல்லாம் கேமராவை ஆஃப் பண்ண வைக்குமோ என்னமோ இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பொம்மையை போய் டிஸ்டர்ப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் பேடாக நடந்திருக்கு. ஒரு பையன் இந்த பொம்மை இருக்கிற கண்ணாடியை போயிட்டு ஒரு 3-4 தடவை தட்டிட்டு, உண்மையாக பேய் இருக்கியா, சும்மா தான் இருக்க, ஏதோ சும்மா ஏமாத்திருக்காங்க பேய் பிசாசுன்ட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கான். அப்படி சொல்லிட்டு போன பையன் போகிற வழியிலேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆல்மோஸ்ட் அவன் இறந்துட்டான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்ததுனால இந்த அனபெல் பொம்மை மேலே ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே அதிகமாகுது. இந்த மாதிரி பொருட்களை மியூசியமில் மட்டும் வச்சு சம்பாதிக்காமல் அப்பப்போ எக்ஸிபிஷன்ஸ், பொருட்காட்சிங்க இந்த மாதிரிலாம் கூட போட்டு சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ இந்த மியூசியமை பார்த்துக்கிறது டோனி ஸ்பேரோ. இவர் யாருன்னா இந்த கப்பிள்ஸோட மருமகன். இவருமே ஊராக இந்த பொருட்காட்சிலாம் போட்டிருக்காரு, இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போய். அண்ட் ஆல்சோ அது மூலிமா நிறைய காசும் சம்பாதிச்சிருக்காரு. அப்படி தான் ஒரு ஊரில் போய் இவங்க எக்ஸிபிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது தான் அங்கே வர்ற யாருமே இந்த பொம்மையை பார்க்கல, எங்கே போச்சு, ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டோனி ஸ்பேரோவும் கரெக்டான பதில் சொல்லலை. அப்போது இவங்க எல்லாருமே அங்கேயே சும்மா ஒரு கதை பேசுவாங்க, பொருளி கதை பேசாமல் பேசியிருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருந்த சமயத்தில் தான் பக்கத்தில் ஒரு வாழை இலை தோப்பு இருக்குது, அது ஃபுல்லாகவே எரிஞ்சு சாமலாயிடுச்சு. இப்போது இந்த பொருளை பேசின விஷயமும் இந்த எரிஞ்சு போன விஷயமும் சேர்ந்து ஒரு கதை கிரியேட் ஆகிடுச்சு. இந்த பொம்மை காணாமல் போனதுனால தான் இப்போ ஒரு பேட் விஷயம் நடந்திருக்கு, இப்போ அடுத்து என்ன நடக்க போதோ, இது நெகட்டிவான விஷயம் வெளில போயிடுச்சு, இனிமேல் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில் இருக்க எல்லாருமே. பயந்தது மட்டும் இல்லாமல் இதை தான் டிக்டாக், இன்ஸ்டா அது இதுன்னு போட்டு நல்லா வைரல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பொம்மை காணாமல் போயிடுச்சு, இனிமேல் நெகட்டிவாக நடக்கும் நிறைய விஷயம், எல்லோரும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதெல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோ ஒரு 5000-6000 பேர் தான் பார்த்துருக்காங்க, அதை தாண்டி யாருமே பார்க்கல. இந்த வீடியோவில் ஒரு பையன் இருக்கான். அவன் நான் தான் அனபெல் டாலோட கேர்டேக்கர்னு சொல்கிறான். அந்த பையன் யாருன்னா டோனி ஸ்பேரோவோட பையன்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொம்மை காணாமல் போல, இது இங்கே தான் இருக்குது, இதோ பாருங்க அப்படின்னு காட்டுறான். இப்போது இதுக்கு மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்குன்னா ஏன் எடுத்து எக்ஸிபிஷனில் வைக்கல, இதை பார்க்க தானே எக்ஸிபிஷனில் எல்லாரும் காசு கட்டி வரும், ஏன் வைக்கலன்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் இது காணாமல் போயிடுச்சுன்றதை வெளில தெரியக்கூடாதுன்றதுக்காக பொய்யா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோவில் கடைசியில் நான் உங்களை கேட்கணும்னு நினச்ச விஷயம், இது உண்மையா இல்லையா,
இல்லை இந்த பொம்மை இருக்குது சேஃபாக தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.